ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமந்தி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் அப்டேட் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மீட் பண்ணுறதுக்கு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சாமந்தி கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகும்போது சாமந்தி கூட வர்றது பார்த்திங்கன்னா அர்ஜுன் கூட்டிகிட்டு வராரு சாமந்தியை. சாமந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே போகிற, யாரை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வேளை நீ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ நம்மளோட சாமந்திக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுறேன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கிட்ட போய் பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா ரோஜா போகிற காரை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க நம்மளோட அர்ஜுன் கிட்ட சொல்லி. என்ன சொல்கிற சாமந்தி, காரை ஃபாலோ பண்ணணுமா, இப்படிலாம் பண்ணால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அர்ஜுன் சொல்கிறாரு. நான் சொல்கிறது செய் டிரைவர் தம்பின்னு சொல்லிட்டு இப்போ ரோஜா முன்னாடி காரில் போயிட்டுருக்காங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா சாமந்தியும் அர்ஜுனும் போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரோஜா கரெக்டாக காருக்கு பே பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கண்ணில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அழுகுற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாங்க. அதை பார்த்துட்டு சாமந்தி வாயை மூடிட்டு, என்ன அக்கா இப்படிலாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. தூரத்துலேருந்து மறைஞ்சி ஒளிஞ்சிருந்து இப்போ ரோஜா ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு கார் வருது. அந்த காரில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆதவ் வராரு. ஆதவ் வந்ததுக்கப்புறம் ரோஜா அழுகுறாங்க. என்ன ரோஜா, ஏன் அழுகுற, நீ எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டு இருந்தா நான் என்ன நினைக்கிறது, அழுவாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஜா அழுதுகிட்டே வந்திருக்காங்க. அப்போ நம்மளோட சாமந்தி, ஐயோ இது பெரிய ஆச்சு, இவர் இங்கே வந்தார், நம்ம வந்தது தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ரோஜா அழுதுகிட்டே இருக்கும் போது நம்மளோட ஆதவ் சொல்கிறாரு, ரோஜா இங்கே நின்று பேச வேண்டாம், வா ரெஸ்டாரண்ட் உள்ள போகலான்னு சொல்லிட்டு காஃபி ஷாப் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சாமந்தி அர்ஜுன் கிட்ட, நீ கொஞ்சம் இரு, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட் உள்ள அவங்கள பின்னாடி ரோஜாவும் ஆதவும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறாங்க. ஃபஸ்ட்டே போயிட்டு சீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க மெனு கார்டு எடுத்து அவங்க முகத்தை மறைச்சிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்கே உட்காருதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும் போது, சரி இங்கே உட்காரலான்னு சொல்லிட்டு ரோஜாவும் நம்மளோட ஆதவும் எதிரில் ஒரு சீட்டில் உட்காராங்க சைடில். அப்போ அதே இடத்துல பார்த்திங்கன்னா டேபிள் கீழே நம்மளோட சாமந்தி ஒளிஞ்சிட்ருக்காங்க. இப்போ இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே நம்மளோட சாமந்தி கேட்டுடுறாங்க. அதாச்சும் நம்மளோட ஆதவ் ரோஜா ஏன் நீ அழுகுற, அன்றைக்கி என்ன காரணத்தினால அழுத, இப்படி அழுதுகிட்டே பதில் சொல்லாமல் இருந்தால் நான் என்ன தான் நினைக்கிறது, ப்ளீஸ் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ உங்கள் அம்மா என்ன திட்டாங்க சார், நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசி உங்களை நான் என் பக்கம் இழுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தேவையில்லாமல் என்னை பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு வேலைக்காரி காஃபி எடுத்துகிட்டு வந்தா, அவளையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க. அவளும் வேலைக்காரி தான், நீயும் வேலைக்காரி தான், அவள் என்னோடய வீட்டில் வேலை பார்க்குறவ, நீ ஏர்வாஸில் வேலை பார்க்குறவ, வேலைக்காரியெல்லாம் என்னால் மருமகளெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டாங்க சார். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறத முடிவே எனக்கு இல்லை, எனக்கு சுத்தமாக மைண்ட் அப்செட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணல சார், நான் வேறு எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரோஜா நீ ஃபீல் பண்ணாத, அம்மா எப்பயுமே எல்லாருக்கிட்டேயுமே அப்படி தான் பேசுவாங்க, கொஞ்சம் என்னோடய விஷயத்தில் கொஞ்சம் முன்னாடி இப்படி பேசிட்டாங்க, அதனால் இருக்க அக்கறையில் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை சொல்லும்போது ரோஜா அழுதுகிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க ஆதவ்கிட்ட. இது எல்லாத்தையுமே சாமந்தி கேட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே குனிஞ்சி செப்பலை கரெக்டாக போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஜா பார்த்துட்டாங்க சாமந்தி கீழே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்மளோட சாமந்தி கீழே உட்காந்து கேட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு மேலே எந்திரிக்கிறாங்க. நீ என்னையே வேவு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலை பார்த்திங்கன்னா சாமந்தியோட கையை வச்சு மிதிக்கிறாங்க. இப்போ சாமந்தியோட கை பயங்கரமாக அவங்க ஹீல்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ரோஜாவோட ஹீல்ஸை வச்சு ரோஜா சாமந்தி மிதிக்கிறாங்க. சாமந்தியால் வலி தாங்க முடியாமல் ஆனால் வெளியவும் கத்தனா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வாயை மூடிட்டு இப்போ ரோஜா கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு சாமந்தி அக்கா இப்படிப்பட்டவளா அப்படின்ற மாதிரி அவ்வளோவும் ரொம்பவே அழுத்து கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்மளோட சாமந்தி அக்கா நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நீ எதுக்காக என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, இவ தான் நம்மளுக்கு காசு கொடுத்தாகணும், சரி போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு ஒரு
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க. ஆனால் ரோஜாவால் பதில் சொல்ல முடியாது. சரி, இவகிட்ட நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா வந்து, ஆமாம் இப்போ என்ன, உங்கள் வீட்டில் இருக்கிற முதலாளி அவர் ஆதவை தான் நான் விரும்புகிறேன். நாங்கள் 2 பேர் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இதில் என்ன ஹைலைட்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற வீடு, நான் மருமகளாக போகிற வீட்டில் நீ வந்து வேலைக்காரியாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி குத்தி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா வந்து சாமந்தியை பற்றி ரொம்பவே கீழ்த்தனமாக வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து, இந்த பாரு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் யாருக்குமே எனக்கு சம்மந்தம் கிடையாது. என்னோடய வாழ்க்கை என்னோடய கெரியர்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்லேயே ஆதவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செட்டில் ஆக போகிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து வேலை செஞ்சுன்னா அந்த வீட்டில் உனக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமந்திக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துடும். அப்போது இவ வந்து குடும்பத்தையும் மதிக்கலை, யாரையுமே மதிக்கலை, இவளோட கரியர் அப்படின்னு சொல்லிட்டு வாழலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு வந்து இப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க நம்மளோட சாமந்தி. இப்போ வந்து அது எல்லாமே கிளியர் ஆகிடும். அக்கா வந்து காசுக்காக தான் நம்ம கிட்ட பேசுகிறா, மற்றபடி வந்து அன்பு பாசம்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறது நான் அவமானமாக நினைக்கிறேன். இதை பாரு, நான் ஆதவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் வெறும் ஒரு வேலைக்காரி, அப்போது நீ வந்து என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு கீழே தான் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் உன்னோட தங்கச்சிக்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ தயவு செய்து யார் முன்னாடி என்னோடய தங்கச்சின்னு சொல்லாத, அது எனக்கு கேவலம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அடுத்தது நம்மளோட சாமந்தி வந்து பலார்னு வந்து அறைவாங்க. யாருன்னா ரோஜாவை. ரோஜா வந்து அப்படியே கண் கலங்கி நிற்பாங்க. அப்படியே கோவத்தில் வந்து கண்ணெல்லாம் செவந்து போவோம். இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மை கிடையாது. அது வந்து நம்மளோட சாமந்தி வந்து நினைப்பாங்க அந்த டைமில். ஆனால் நினச்சது ஒரு கனவு மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ ரோஜா வந்து இனிமேல் எனக்கு கால் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இப்போது நம்மளோட அர்ஜுன் வந்து சாமந்தி கிட்ட கேட்டுட்ருப்பாங்க, சாமந்தி உன் கையில் என்னாச்சு, எதுக்கு உன் கையில் வந்து வலிக்குது காயம்னு சொல்லிட்டு சொன்னேன், என்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கிற சாமந்தி, என்னன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படின்னு கேட்கும்போது, டிரைவர் தம்பி இதெல்லாம் எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கூட்டு நீ மண்டையை போட்டு குலைப்பிக்க வேண்டாம், உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும் போது, சாமந்தி நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசுகிறேன், என்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நேரம் வரும்போது நான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிருவாங்க. அர்ஜுன் வந்து எனக்கு ஏதோ சாமந்தி மறைக்கிறான்னு தோணுது, சரி கூடிய சீக்கிரம் அவளே சொல்வாளான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லைன்னா நம்மளே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட சாமந்தி கிட்ட வந்து பேசிட்டு அப்படியே வந்து வந்துடுவார் அர்ஜுன். இப்போ வந்து ஆதவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஜாவை பற்றி நினச்சிட்டு இருப்பார். ரோஜா பாவம், அம்மா ஏன் தான் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ரோஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பேன், அம்மா தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டாங்களே, ரோஜாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, வீட்டில் அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களே, என்ன நினைக்கிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரோஜா ஒரு பக்கம் எப்படியாச்சு நம்ம அர்ஜுனை அடையிறதுக்கு இப்போதைக்கு தடங்களாக இருக்கிறது அவங்களோட அம்மா மட்டும்தான், அதை எப்படி தான் நம்ம பேசி வந்து வலிக்கு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இருந்தாலும் அவளாம் ஒரு விஷயமே கிடையாது, எப்படியாவது நான் வலிக்கு கொண்டு வந்துடுவேன், நான் ஜெயிச்சே காட்டுவேன், அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போயே தீருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஜாவோட அடுத்த திட்டம் நம்மளோட அரசி மேடத்தை கவர் பண்ணுறது தான். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.